யோசேப்பை குறித்து எல்லாரும் நீங்க அறிந்திருப்பீர்கள். பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்பட்ட யோசேப்பை குறித்து, இந்த யோசேப்புடைய வாழ்க்கையை குறித்து ஆதியாகமம் 37ஆம் அதிகாரத்திலிருந்து ஆதியாகமம் 50ஆம் அதிகாரத்துக்கு உட்பட்ட பகுதியிலே யோசேப்பை குறித்து நாம் என்ன செய்ய முடியும்? அவருடைய வாழ்க்கை வரலாற்றை வாசிக்க முடியும். இந்த யோசேப்பை குறித்து 3 காரியங்களை உங்களோடு கூட இந்த காலவெளியில பகிர்ந்து கொள்ளபடி விரும்புகிறேன். முதல் காரியம் என்ன? 37ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். யாக்கோபுடைய சந்ததியின் வரலாறு. யோசேப்பு 17 வயதிலே தன் சகோதரருடனே ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தார். அந்த இளைஞன் பில்காள் சில்பாள் என்னும் தன் தகப்பனுடைய மறுமனையாட்டிகளின் குமாரரோட இருந்து அவர்களுடைய துன்மார்க்கத்தை தன் தகப்பனுக்கு சொல்லி வருவான். இப்போ இங்கே இந்த 2ஆம் வசனத்துல இப்படி சொல்லலாம், யோசேப்பு சகோதரருடனே, யோசேப்பு சகோதரருடனே. இவருடைய வாழ்க்கையின் 2வது பகுதி யோசேப்பு தனிமையில். 3வது பகுதி, 3வது பிரிக்கலாம். நிறைய காரியங்கள் யோசேப்பை குறித்து வேதத்தில் இருக்கிறது. ஆனால் இந்த கால வேளையில நாம் 3 விஷயங்களை மாத்திரம் நாம் பார்க்க போகிறோம். இந்த 37ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல யோசேப்பு தன் சகோதரரோட கூட இருக்கிறார். இப்ப இந்த 3 நிலைகளிலே நாம் பார்க்கிறோம். இப்ப நாம யோசேப்பை போல் வாழ விரும்புகிறோமா அல்லது சகோதரரை போல வாழ விரும்புகிறோமா? யோசேப்பை போல் இருக்க விரும்புகிறோமா அல்லது சகோதரர்களில் ஒருவரா இருக்க விரும்புகிறோமா? யோசேப்பை போல் நாம் வாழ வேண்டும். இப்ப இந்த சகோதரிய வாழ்க்கை யோசேப்பின் வாழ்க்கை 2ஆய் நாம் என்ன செய்யலாம்? பிரிக்கலாம். இப்ப யோசேப்புடைய வாழ்க்கை குறித்து நாம் பார்க்கும் பொழுது அவர் எப்படி இருக்கிறாரு? 2ஆம் வசனத்தை வாசிப்போம். இந்த சகோதரர்கள் துன்மார்க்கமான வாழ்க்கை வாழ்கிறார்கள். இந்த துன்மார்க்கமான வாழ்க்கை வாழ்கிற சகோதரோடு கூட என்ன செய்கிறார்? யோசேப்பு இருக்கிறார். ஆனால் அவர் துன்மார்க்கமான வாழ்க்கை வாழாமல் அவர் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறார் என்றால் தேவனுக்கு பயந்து வாழ்கிற வாழ்க்கை வாழ்கிறார். இப்ப நம்முடைய வாழ்க்கையிலும் கூட சகோதரர்கள் என்று சொல்லும் போது சொந்த குடும்பமா இருக்கலாம் அல்லது வேலை ஸ்தலத்தில் இருக்கிற நண்பர்கள் யார் வேணா இருக்கலாம். அப்படிப்பட்ட துன்மார்க்கமான வாழ்க்கை வாழ்கிற நடுவிலே நாம் இருக்கும் பொழுது நான் எப்படி வாழ்கிறேன்? இந்த யோசேப்பை போல் வாழ்கிறேனா அல்லது அந்த சகோதரர்களை போல வாழ்கிறேனா? சகோதரருடைய வாழ்க்கையை குறித்து எல்லா வாழ்க்கையை குறித்தும் பொதுவாக இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் எப்படிப்பட்டவனா? துன்மார்க்கத்தை தன் தகப்பனுக்கு சொல்லி வருவான். அவங்க எப்படிப்பட்டவர்கள்? துன்மார்க்கமாய் வாழ்ந்திருக்கிறார்கள். சன்மார்க்கம், துன்மார்க்கம். இங்கே அவர்கள் துன்மார்க்க வாழ்க்கையை தெரிந்து கொண்டார்கள். இப்ப யோசேப்பை குறித்து அவர்களுக்கு தெரியுமா அப்படின்னா தெரியும். யோசேப்பின் வாழ்க்கை குறித்து தெரியுமானா தெரியும். இப்ப யோசேப்பை அவர்கள் எப்படி பார்த்திருப்பாங்க? பரியாசமாய் பார்த்திருப்பார்கள், பரியாசம் பண்ணியிருப்பார்கள். யோசேப்புடைய வாழ்க்கை, யோசேப்புடைய தெய்வ பயம் உள்ள கர்த்தரோடு இருக்கிற அந்த வாழ்க்கையை பார்த்து பரியாசம் செய்திருப்பார்கள். நீங்க யோசேப்பை போல வாழ விரும்பினா உங்க நிலைமை அப்படித்தான். இந்த துன்மார்க்கோடு வாழ விரும்பினா பிரச்சனை இல்லை. யோசேப்பை போல நீங்க வாழ விரும்புறீங்க, இந்த துன்மார்க்கனுடைய வாழ்க்கையை குறித்து விலகி இந்த துன்மார்க்கனுடைய வாழ்க்கையை வேண்டாம் என்று நினைத்து வாழும் பொழுது, ஆனா துன்மார்க்கம் தான் இருக்கிறீங்க. அப்படி வாழும் பொழுது நீங்கள் பரியாசம் பண்ணப்படுவீர்கள். உங்கள் வாழ்க்கை பரியாசத்துக்குள்ளே போகும். நம்மை சுற்றி இருக்கிற துன்மார்க்கமான மக்கள் நடுவிலே வாழும் பொழுது நம்மை வேற மாதிரி தான் பார்ப்பாங்க. இப்படி பார்ப்பது நமக்கு மகிழ்ச்சியா இருக்கணும், கவலையா இருக்கக்கூடாது, துக்கமா இருக்கக்கூடாது. என்னை இப்படி பேசுறாங்களே அப்படின்றது நமக்கு வேதனையா இருக்கக்கூடாது, மகிழ்ச்சியா இருக்க வேண்டும். தேவன் இதன் நடுவிலே என்னை எப்படி வைத்திருக்கிறார்? அவருக்கு பயந்து, அவருக்கு சாட்சியாய், அவருக்கு பிரியமாய், அவரை நேசிக்கிற ஒரு வாழ்க்கை எனக்கு வைத்திருக்கிறாரே அப்படின்ற மகிழ்ச்சியோடு கூட நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எனக்கு பிரச்சனைலாம் இருக்குது பாருங்க, என்னெல்லாம் பிரச்சனை சந்திக்கிறார்
என்பது குறித்து 4ஆம் வசனத்தை வாசிங்க. 4. அவனுடைய சகோதரர் எல்லாரிலும் அவனை தங்கள் தகப்பன் அதிகமாய் நேசிக்கிறதை அவன் சகோதரர் கண்டபோது அவனோட பச்சமாய் பேசாமல் அவனை பகைத்தார்கள். முதல் பிரச்சனை, அவனை அவர்கள் பகைத்தார்கள். ஏன் பகைக்கிறாங்கன்னா, அவருடைய தகப்பன் அதிகமாய் நேசிக்கிறதை கண்டு. இப்ப அந்த தகப்பன் ஏன் அவரை அதிகமாய் நேசிக்க வேண்டும்? அந்த தகப்பன் அதிகமாய் யோசேப்பை நேசிக்க காரணம் என்ன? கடைசி பையன் ரொம்ப லேட்டா பிறந்தாரு அப்படின்னு இருந்தா கூட எல்லாவற்றுக்கும் மேலே அவனோடு கூட தேவன் இருக்கிறார் என்பதை யாக்கோபு அறிந்திருந்தார். இவன் கர்த்தருக்கு பயந்து வாழ்கிறான் என்பதை யாக்கோபு அறிந்திருந்தார். கர்த்தரோடு கூட ஒரு நேசமுள்ள வாழ்க்கையை வாழ் என்பதை யாக்கோபு அறிந்திருந்தார். ஆனபடினால்தான் நேசிக்கிறார். இவனும் துன்மார்க்கோடு சேர்ந்து கொண்டு நேசித்திருப்பாரான்னு தெரியல எனக்கு. ஆனால் அவர் அந்த துன்மார்க்க வாழ்க்கைக்கு விலகி இருந்தபடினாலே யோசேப்பை அவர் என்ன செய்றார்? நேசிக்கிறார். இப்ப அந்த வாழ்க்கையை இவர்கள் ஏற்றுக்கொண்டா பகைத்திருக்க மாட்டாங்க. யோசேப்பின் வாழ்க்கையை இந்த துன்மார்க்க வாழ்க்கை வாழ்கிற சகோதரர்கள் ஏற்றுக்கொண்டிருந்தா பகைத்திருப்பாருங்கன்னா பகைத்திருக்க மாட்டாங்க. பகைக்க காரணம் என்னன்னா, இவன் மட்டும் விசேஷமா இருக்கிறானே, வித்தியாசமா இருக்கிறானே, பகைக்கிறாங்க. இப்ப பகைக்கிறார்கள். 2வது என்ன நடக்குதுன்னு பாருங்க. அதே பகுதியில 5ஆம் வசனம். யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டு அதை தன் சகோதரருக்கு அறிவித்தார். அது நிமித்தம் அவனை இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். ஆமா, சொப்பனத்தை கண்டு அதை அறிவித்த போது முதல்ல பகைத்தார்கள். இப்போ எப்படி பகைக்கிறாங்க? அதிகமாய் பகைத்தார்கள். பகைத்தாலும் பரவாயில்ல, அதிகமாய் பகைத்தாலும் பரவாயில்ல, நான் தேவனோடு கூட அந்த ஐக்கியத்தில் நடக்கிறதை விட மாட்டேன். அப்ப அதிகமாய் பகைக்கிறார்கள் அப்படின்னா, அவர் அதிகமாய் தேவனோடு கூட ஒரு நெருங்கிய உறவு வைத்திருக்கிறார். என்ன அடையாளம்? தேவன் அவருக்கு சொப்பனத்தில் வருங்காலத்தை வெளிப்படுத்துகிறார். புரியுதுங்களா? முதல்ல தேவனோடு கூட இருக்கிற வாழ்க்கை. 2வது, தேவன் அவருக்கு எதிர்காலத்தில் அவரை உயர்த்த போகிற காரியத்தை குறித்து சொப்பனம் மூலம் வெளிப்படுத்தும் பொழுது இப்ப என்னாச்சு? அதிகமாய் பகைக்கிறார்கள். 3வது நிலையை நாம் அங்க பார்க்கலாம். 3வது நிலை 8ஆம் வசனம். அப்பொழுது அவன் சகோதரர் அவனை பார்த்து, நீ எங்கள் மேல் துரைத்தனம் பண்ணுவாயோ, நீ எங்களை ஆளப் போகிறாயோ என்று சொல்லி அவனை அவன் சொப்பனங்களை நிமித்தமும் அவன் வார்த்தைகளை நிமித்தமும் இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். ஆமா, பகைத்தார்கள். அப்புறம் என்ன செய்தாங்க? இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். இங்க பாத்தீங்கன்னா இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். அப்ப இந்த பகைக்கிறது அதிகமா என்ன செய்து போய் கொண்டிருக்கிறது. எந்த அளவுக்கு பகைக்கிறாங்க அப்படின்னா 11ஆம் வசனம் வாசிங்க. அவன் சகோதரர் அவன் மேல் பொறாமை கொண்டார்கள். அவன் தகப்பனோ அவன் சொன்னதை மனதிலே வைத்துக் கொண்டார். ஆமா, பொறாமை கொண்டார்கள். பொறாமை வந்துச்சு அவங்களுக்கு. ஏன்? இவன் நம்ம ஆளுவானோ, துரைத்தனை செய்வானோ அப்படிலாம் அவங்களுக்குள்ள ஒரு பொறாமை எண்ணம் அவங்களுக்கு வந்திருக்கிறது. இந்த பொறாமை எண்ணம் சாதாரணமானதல்ல. இப்ப நல்லா கவனிங்க. இப்ப தேவனோடு கூட நடக்கிறதுனாலே, ஆண்டவராய் கர்த்தரோடு கூட அவர் இருக்கிறதுனாலே அவர் என்ன செய்யறாரு? பகைக்கப்படுகிறார், இன்னும் பகைக்கப்படுகிறார். அவங்க எல்லாம் பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு. அப்ப 2வது ஒரு தரிசனம், சொப்பனம். அதுல என்ன பாக்குறாருன்னா, அவருடைய தாய் தகப்பனும் வணங்குவார்களோ, அவங்களும் கொஞ்சம் யோசிக்கிறாங்க. தன்னுடைய சகோதரர்கள், தாய் தகப்பன் எல்லாரும் அவரை சுற்றி வணங்குறது போல ஒரு சொப்பனத்தை தேவன் காண்பிக்கிறார். இது அவராகவே கற்பனை பண்ணி என்ன செய்யல, சொல்லவில்லை. தன்னை அவராகவே உயர்த்தி கொள்ளும்படி சொல்லவில்லை. தேவன் அவருக்கு வருங்காலத்தில் அவர் வாழ்க்கையில் நடக்க போகிற காரியத்தை வெளிப்படுத்துறதுதான் சொன்னார். அவர் தன்னை பெருமைப்படுத்திக் கொள்ள சொல்லவே இல்லை. அப்ப இந்த நெருக்கடியான நிலை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்.
இப்ப இதனால் ஏற்பட்ட விளைவு என்ன? 18ஆம் வசனம் வாசிங்க. 18ஆம் வசனம். அவர்கள் அவனை தூரத்தில் வர கண்டு அவன் தங்களுக்கு சமீபமாய் வரும் முன்னே அவனை கொலை செய்யும்படி சதி யோசனை பண்ணி. ஆமா, இப்ப எந்த நிலைக்கு போயிட்டாங்க? கொலை செய்ய வேண்டும், அவனை கொலை செய்ய வேண்டும். இப்ப என்ன அவர் பாவம் பண்ணாரு? கொலை செய்யப்படுகிற அளவுக்கு என்ன பாவம் பண்ணாரு அப்படின்னா, அவருடைய இருதயம் எந்த அளவுக்கு துன்மார்க்கமான இருதயமா இருந்திருக்கிறது. காயினுடைய ஆவி இங்கே வேலை செய்தது. காயினுடைய ஆவி வேலை செய்து, அவன் தான் ஒரு கொலைகாரன். அப்ப இந்த இடத்துல தன் சகோதரனை கொலை செய்யும்படி இந்த துன்மார்க்க சகோதரன் சேர்ந்துக்கிறாங்க. இந்த 3ஆம் பகுதியை நாம வாசிக்கும் போது தான் நிறைய விஷயம் நல்லா இருக்கு. நல்லா யோசிப்பு குறித்து ரொம்ப தெளிவா பார்க்க முடியும். இங்க எல்லாம் சேர்ந்து அவர் கொலை செய்ய முயற்சி பண்றாங்க. அதன் பிறகு ஏன் கொலை செய்யணும்னு சொல்லி அவனை தூக்கி இதுல குடியில போட்டுறாங்க. 24ஆம் வசனம். அவனை எடுத்து அந்த குழியிலே போட்டார்கள், அது தண்ணீர் இல்லாத வெறுங்குழியாய் இருந்தது. இந்த குழியில போட காரணம் என்ன? ரூபன் தான். அவர் தான் இவனை கொலை செய்ய வேணாம், அவனை தூக்கி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி தப்பி வைக்கிறார். திரும்ப அப்பாவோட கூட்டிட்டு யோசிக்கிறார். இப்ப இவர்கள் தேவன் அனுமதித்தாலுடைய எதையும் செய்ய முடியாது. எந்த துன்மார்க்கமும் நீங்க தேவனோடு கூட நடக்கிற வாழ்க்கையில் தேவன் அனுமதிக்காம உங்க வாழ்க்கையில ஒன்றை செய்ய முடியாது. இப்ப இவங்க கொலை முயற்சி செய்யலாம், கொலை பண்ணிட்டு அவனை எப்படியாவது என்ன செய்யலாம், போட்டி போயிடலாம் அப்படின்னு தான் யோசிக்கிறாங்க. ஆனால் தேவன் ரூபன் மூலமா பாதுகாக்கிறார். குடியில தூக்கி போட்டுறாங்க. போட்டு அதுக்கப்புறம் எப்படியாவது காப்பாற்றலாம் யோசிக்கிறாரு. குடியிலே போடப்பட்டவன் என்ன செய்யறாரு? விற்கப்படுகிறார். 28 வசனம். அந்த வர்த்தகரான மீதியானியர் கடந்து போகிற போது அவர்கள் யோசேப்பை அந்த குழியிலிருந்து தூக்கி எடுத்து அவனை இஸ்மவேலர் கையில் 20 வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டார்கள். அவர்கள் யோசேப்பை எகிப்துக்கு கொண்டு போனார்கள். ஆமா, இதோடு கூட யோசேப்புடைய வாழ்க்கை முடிஞ்சு போயிடுச்சு. அவ்வளவுதான், யோசேப்புடைய வாழ்க்கை முடிஞ்சிச்சு அப்படின்னு தான் அவங்க யோசித்தாங்க. ஆனால் தேவன் அவரை இப்பொழுது தனிமைப்படுத்துகிறார். இந்த துன்மார்க்க நடுவிலே வாழ்ந்த வாழ்க்கையிலிருந்து தனிமைப்படுத்துகிறார். இப்ப துன்மார்க்க நடுவிலே அவருடைய வாழ்க்கையை குறித்து பார்க்கும்போது எந்த விதத்திலும் அவர் என்ன செய்யல, ஒத்து போகல. துன்மார்க்க வாழ்க்கைக்கு ஒத்து போகல. இவர் அங்க போயிட்டு என்னை விற்காதீங்க, என்னை கொலை செய்யாதீங்க, நானும் உங்க கூட சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தா அவர் என்ன பண்ணிருப்பாங்க? உயிரோடு விட்டுருப்பாங்க. அல்லது அவரை விட்டு இருக்க மாட்டாங்க. நம்ம கூட சேர்ந்துக்கிறோம், நான் இது மாதிரி உங்களை கூட்டு அப்பாவை கிட்ட சொன்னதெல்லாம் தப்பு தான், அதனால மன்னிச்சுங்க, நானும் உங்க கூட சேர்ந்துக்கிறேன்னு சொன்னாரா? சொல்லவே இல்லை. இப்ப மரணத்தை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை தெரிஞ்சிச்சு அவருக்கு. சாக போறேன் இப்போ, இப்ப சொல்லாம அவரை இது பண்ணிருப்பாங்க. அவருக்கே தெரியுது கொலை செய்ய போறாங்க. ஆனால் மரணம் வந்தாலும் பரவாயில்ல, நான் என்ன செய்ய மாட்டேன், இந்த துன்மார்க்கனுடைய காரியங்களுக்கு நான் இணங்க மாட்டேன். இப்ப நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் கூட நாம் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே கடந்து போகும்போது எனக்கு மனம் வந்தாலும் பரவாயில்ல, நான் என்ன செய்ய மாட்டேன், இப்படிப்பட்ட காரியங்களோடு இணைந்து கொள்ள மாட்டேன். துன்மார்க்கனுடைய காரியங்களோடு ஒத்து போக முடியாது. நான் கர்த்தரோடு கூட தான் நடப்பேன் என்ற உறுதி நமக்கு இருக்கும் பொழுது மாத்திரமே தேவனாய் கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்களை நிறைவேற்ற உண்மையில் அவர் இருக்கிறார். நம்முடைய அழைப்பை, நம்மை தெரிந்து கொள்ளுதலை நிறைவேற்ற உண்மையுள்ளவராக இருக்கிறார். இப்ப அவர் இப்பொழுது என்ன ஆனாரு? விற்கப்பட்ட பிறகு தன் சகோதரரை விட்டு தனியா போறார், பிரிக்கப்பட்டு விட்டார். அவருடைய தனிமையின் வாழ்க்கை இங்கதான் துவங்குது, தனிமையின் வாழ்க்கை. இப்ப எங்க அவரை யார்கிட்ட விற்கிறாங்க அப்படின்னா, மீதியானிகிட்ட விற்கிறாங்க. அவங்க எங்க எடுத்துன்னு போறாங்கன்னா எகிப்திற்கு கொண்டு போகிறார்கள். எகிப்திற்கு கொண்டு போயிட்டு அவரை எங்க விற்கிறாங்க அப்படின்னா போத்திபாருடைய வீட்டிலே விற்கப்படுகிறார். இது வாசிக்கலாம். 39ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டார். பார்வோனுடைய பிரதானியும்
தலையாரிகளுக்கு அதிபதியுமாகிய போத்திபார் என்னும் எகிப்து தேசத்தான் அவனை அவ்விடத்திற்கு கொண்டு வந்த இஸ்மவேலரிடத்தில் விலைக்கு வாங்கினான். ஆமா, அவனை இஸ்மவேலிடத்திலிருந்து போத்திபார் விலைக்கு வாங்குறான். 20 வெள்ளிக்காசு கொடுத்து வாங்குறவங்க இப்ப அதே விலைக்கா வித்திருப்பாங்க. அவனுக்கு லாபம் தான் அப்படின்னு நினைச்சிருக்கிறான். இப்ப 2ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தர் யோசேப்போட இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனானான், அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். ஆமா, இங்கே கானான் தேசத்திலிருந்து இவர் எங்க வந்துட்டாரு? எகிப்துக்கு வந்துட்டார். இந்த எகிப்து தேசத்தில் அடிமையாக விற்கப்பட்டிருக்கிறார். அடிமையாக விற்கப்படும் போது தனிமையா இருக்கிறார். இப்பதான் வேதம் சொல்கிறது 2ஆம் வசனத்துல கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். இப்ப தனிமையா இல்லை. யாரோட இருக்கிறாரு? கர்த்தரோடு கூட இருக்கிறார். வாங்கே சகோதரோடு கூட இருந்த யோசேப்பு இப்ப தனிமையாய் தேவனோடு கூட இருக்கிற அனுபவத்துக்கு வந்திருக்கிறார். அந்த அனுபவம் வேற, இந்த அனுபவம் வேற. இந்த 2வது நிலை யோசேப்புக்கு எப்படிப்பட்டதா இருந்தது? அங்க இருக்கும்போது அப்பா இருந்தார். அங்க இருக்கும்போது அவருடைய ஆறுதல் இருந்துச்சு, அப்பாவுடைய நேசம் இருந்துச்சு, அப்பாவோடு கூட பேசுகிற, அப்பாவோடு கூட இருக்கிற ஒரு அனுபவம் இருந்துச்சு. இப்ப அது இங்க இல்லை அவருக்கு. இப்ப எதனா ஒண்ணும் சொல்ல முடியாது. இப்ப எங்க போய் சொல்றது? அவர் பிரச்சனையும் சொல்ல முடியாது, மற்றவங்க பிரச்சனையும் சொல்ல முடியாத நிலை. தனிமையில் அவர் இருக்கக்கூடிய சூழ்நிலை. ஆனா கர்த்தர் பார்த்தாரு, நீ தனிமையா இல்லப்பா, நான் உன் கூட இருக்கிறேன், பயப்படாத. இப்ப அந்த தனிமையான சூழ்நிலை போத்திபார் வீட்டிலே அவருக்கு என்ன நடக்குது? சோதனை. இது உங்களுக்கு தெரியும், அதனால நான் அதை பெருசா விளக்க விரும்பல. தனிமையான சூழ்நிலையில பாவம் செய்யக்கூடிய சூழ்நிலை அவருக்கு விரட்டிக்கிட்டு வருது இல்லையா? விரட்டின்னு வருது. 39ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். 7ஆம் வசனம். சில நாள் சென்ற பின்பு அவனுடைய எஜமானின் மனைவி யோசேப்பின் மேல் கண் போட்டு, என்னுடைய சயனி என்றாள். இதுதான் துவக்கம். இப்ப அங்கே உள்ள துன்மார்க்க நிலை வேற, இங்கே உள்ள துன்மார்க்க நிலை வேற. தனிமையில் இருக்கும்போது உள்ள நிலை வேற. இப்ப இந்த மனைவி என்ன செய்யறான்னா, அவளை இழுக்கிறான். இது ஒரு ஸ்டெப்பு. 2வது ஸ்டெப் என்ன அப்படின்னா 10ஆம் வசனம். அவள் நித்தம் நித்தம் யோசேப்போடு இப்படி பேசிக்கொண்டு வந்தோம், அவன் அவருடைய சயனிக்கவும் அவருடனே இருக்கவும் சம்மதிக்கவில்லை. ஆமா, முதல்ல அவ முதல்ல பேசுறா, கண் போட்டு. 2வது தினந்தோறும் நேரடியாக பேச ஆரம்பிச்சிட்டா. ஆனா அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை என்னன்னா, எத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றார். நான் எப்படி பாவம் செய்வேன்? தேவனுக்கு விரோதமான காரியம். அப்ப அவருடைய இருதயத்துல அவர் எப்படிப்பட்ட தீர்மானத்தோடு கூட இருக்கிறார் தேவனோடு கூட. தேவன் பார்த்தீங்கன்னா அவருக்கு உண்மையா இருந்தார் இல்லையா? முதல்ல தேவன் உண்மையுள்ளவரா இருக்கிறார். இப்ப 2வது நிலையில தேவனுக்கு யோசேப்பு உண்மையுள்ளவரா இருக்கிறார். முதல் நிலையில் தேவன் யோசேப்புக்கு உண்மையா இருந்தார். இப்ப 2வது நிலையில் யோசேப்பு தேவனுக்கு உண்மையா இருக்கிறார். இப்ப இங்க யாரும் இல்லை, யாரும் இல்லாத சூழ்நிலை. இந்த இடத்துல அவர் என்ன சொல்றாங்க, தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? ஏன் சொல்றாரு இத அப்படின்னா, யாரும் இல்லை, அப்பா இல்லை, அம்மா இல்லை, யாரும் கிடையாது. ஆனால் யார் இருக்கிறார்? தேவன் இருக்கிறார், என் கூட அவர் இருக்கிறார் என்ற உணர்வோடு ஒவ்வொரு நிமிஷம் வாடுகிறார். கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்ற உணர்வோடு கூட வாழும் பொழுது நம்மால் என்ன செய்ய முடியாது? பாவம் செய்ய முடியாது. கர்த்தர் என் கூட இருக்கிறார், பொய் சொல்ல முடியாது. கர்த்தர் கூட இருக்கிறார் என்ற நிச்சயத்தோடு கூட இருக்கும் பொழுது நாம் என்ன செய்ய முடியாது? வீணான வார்த்தை பேச முடியாது. அந்த உணர்வு இருக்கும், கர்த்தர் என் கூட இருக்கிறாரு, கர்த்தர் என் கூட இருக்கிறார். இல்ல அப்படின்னா நம்ம நாக்கு எப்படி வேணா சுத்தம், எதை வேணா பேசும், நேரத்துக்கு அத்த மாதிரி மாத்தி மாத்தி பேசிருக்கும். அவங்களை பார்த்தா கண்டுபிடிச்சிக்கலாம் கர்த்தர் கூட இல்லை.
கர்த்தர் இருப்பாரே ஆனால் உங்களால் என்ன செய்ய முடியாது? பாவம் செய்ய முடியாதபடிக்கு அது உங்களை தடை செய்யும். அந்த உணர்வு உங்களை தடுத்து நிறுத்தும், பய உணர்வு உண்டாகும். யோசேப்புடைய வாழ்க்கையில தான் இருக்குது. அப்ப தேவனுக்கு நான் இப்பொழுது உண்மையா இருக்க வேண்டிய நிலையில் வந்திருக்கிறேன். கர்த்தர் எனக்கு உண்மையா இருந்தார். கர்த்தர் உண்மையான செத்து போயிட்டு இருப்பேன், நானு என்னை சாவடிச்சுப்பானுங்க. கர்த்தர் உண்மையா இருந்தபடினாலே இன்றைக்கு நான் ஜீவனோடு இருக்கிறேன். நம்ம சொல்ல முடியுமா? கர்த்தர் எனக்கு உண்மையா இருந்தபடினாலே நான் இன்றைக்கு ஜீவனோடு இருக்கிறேன். அப்ப நான் ஜீவனோடு ஏன் இருக்கிறேன் அப்படின்னா, இருக்க வேண்டும் அப்படின்னா, நான் கர்த்தருக்கு உண்மையா இருப்பதற்காக. யோசேப்புடைய வாழ்க்கை கொடுத்து பார்க்கும்போது அவர் ஈஸியா பாவம் செய்யக்கூடிய சூழ்நிலை இருந்துச்சு. ஆனா அவர் நினைக்கிறார், கர்த்தர் எனக்கு உண்மையா இருந்தாரு, கர்த்தர் எனக்கு உண்மையா இருந்தாரு. எனக்கு எவ்வளவு போராட்டம் இருந்துச்சு, நான் மறிக்கக்கூடிய சூழ்நிலை இருந்துச்சு, எனக்கு கர்த்தர் உண்மையில இருந்தாரு. நான் ஆண்டவரை கர்த்தர் எவ்வளவு உண்மையா இருக்கணும். நம்முடைய ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில இதை சந்தித்திருக்க முடியும். எனக்கு தேவன் உண்மையுள்ளவரா இருந்திருக்கிறார், அவர் மட்டும் உண்மையா இல்லை அப்படின்னா என்றைக்கோ நான் மரித்து போயிருப்போம். இன்றைக்கு ஜீவனோடு இருந்திருக்க முடியாது. அப்படி என்னை ஜீவனோடு வைத்திருக்கிற தேவனுக்கு நான் எவ்வளவு உண்மையா இருக்க வேண்டும். இதுதான் யோசேப்பு நிற்கிறார். ஆண்டவரே, நான் உங்களுக்கு உண்மையா இருக்கிறேன் ஆண்டவரே. இவருக்கு பிரச்சனை அதிகமாகுது. தொடர்ந்து அந்த பகுதியை வாசிக்கலாம். 12ஆம் வசனம். அப்பொழுது அவள் அவனுடைய வஸ்திரத்தை பற்றி பிடித்து, என்னுடைய சயனி என்றால், அவனோ தன் வஸ்திரத்தை அவள் கையில விட்டு வெளியே ஓடி போனான். இப்ப இவன் ஓடி போகும்போது இவன் பிரச்சனையை சந்திக்கிறான். ஓடி போனதினால் பிரச்சனை, அதன் பிறகு சிறைக்குள் தள்ளப்படக்கூடிய சூழ்நிலை, பொய்யான காரியங்கள், பொய்யான குற்றச்சாட்டுகள். ஒரே ஒரு காரணம் என்ன? கர்த்தருக்கு உண்மையா இருந்தபடியினாலே. கர்த்தருக்கு உண்மையா இருக்கும்போது அந்த தனிமையான வாழ்க்கையிலே ஒரு பொய்யாய் குற்றம் சாட்டப்படுகிறான். பொய்யான குற்றச்சாட்டுக்கு தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர் தவறான வழியை தீர்மானிக்கல. இல்ல, எனக்கு பொய்யான குற்றச்சாட்டு வந்தாலும் இந்த நிலையிலே நான் மறைக்க வேண்டியதா இருந்தாலும் நான் என்ன செய்ய மாட்டேன், நான் தேவனை விட்டு விலக மாட்டேன். இப்ப இந்த இடத்துல கூட அவனோடு கூட ஒத்து போயிருந்தா பிரச்சனை தீர்ந்துருக்கும். ஆனா இல்ல, ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னாங்க, ஒரு அடிமையை என்ன வேணாலும் செய்யலாம். அவன் எகிப்திய பிரஜை இல்லை, கானான் தேசத்து அடிமையால் வாங்கப்பட்டவன். இப்ப இந்த போத்திபார் நினைத்தால் யோசேப்பை கொலை செய்யலாம், கொலை செஞ்சிருக்கலாம். ஆனா தேவனாய் கர்த்தர் அதை செய்ய விடல. ஒரு சாதாரண சிறைக்குள்ள போட்டார், அவ்வளவுதான். நினைச்சிருந்தா எது வேணாலும் செஞ்சிருக்கலாம். யாரை கேட்கறதுக்கு ஆள் கிடையாது. அந்த அடிமையை அவன் எப்படி வேணா நடத்தலாம். ஆனால் அந்த அடிமையா யோசேப்பு எப்படி நடத்தினார்னா, இந்த வீட்டையே அவங்களே கொடுத்துட்டார். எல்லாம் நீயே பார்த்துக்குப்பா, சாப்பாடு தவிர எதுவுமே அவன் கவனிக்கல. அப்படியானால் எப்படி அவரை வைத்திருப்பார்? தேவன் அவரை என்ன செய்தார்னா, மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கவில்லை. அவனுக்குள்ளே ஒரு இரக்கத்தை காண்பிக்க வைத்து அவனை பாதுகாத்தார். அந்த போத்திபாருக்குள்ள இரக்கத்தை வைத்து யோசேப்பை பாதுகாப்பா இருக்க செய்தார். இப்ப யோசேப்பு எங்க இருக்கிறான்னா, அடுத்த அதிகாரத்தில் நம்ம பார்க்க முடியும். 40ஆம் அதே அதிகாரம் 21ஆம் வசனம், 39, 21. யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். ஆமா, யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து என்று சொல்லி இங்க பாக்குறோம். இப்போ அதுக்கு முன்னால யோசேப்போடு இருந்தார்னு இருக்கும். ஆனால் இந்த சிறைச்சாலைக்குள்ள அவன் மேல் கிருபை வைத்து, யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைக்கிறார். இந்த கிருபை அந்த சிறைச்சாலைக்குள்ளே இருக்கிற அனுபவத்தில் அவரை சோர்ந்து போக விடவில்லை. தேவனுடைய கிருபை அவரை அந்த சிறைச்சாலையானது பலவீனப்படுத்த விடாதபடி பாதுகாத்தது.
அந்த சிறைச்சாலையின் அனுபவமானது தேவன் பேரிலே எந்த விதமான கசப்போ அவருக்குள் இல்லாதபடிக்கு பாதுகாத்திருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில இந்த தனிமை அல்லது நெருக்கங்கள் இருக்கும்போது நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டதா இருக்கிறது என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்கணும். இப்ப அவர் தனிமையா இருக்கிறாரு, நெருக்கத்தில் இருக்கிறாரு, அதன் பிறகு அவர் விடுவிக்கப்படுகிறார். எப்படி விடுவிக்கப்படுகிறார் என்பதை குறித்து நாம் பார்க்கலாம். 40ஆம் அதிகாரத்துல பார்வோனுக்கு தேவன் சொப்பனத்தை கொடுத்து அதன் மூலமாக யோசேப்பு விடுவிக்கப்படுகிறார். இந்த சொப்பனத்துக்கு அர்த்தத்தை அவர் சொல்கிறார். 41ஆம் அதிகாரம் நமக்கு சுருக்கமா பார்க்கலாம், நேரம் இல்லை. 41:36 வசனம். தேசம் பஞ்சத்தினால் அழிந்து போகாதபடிக்கு அந்த தானியம் இனி எகிப்து தேசத்தில் உண்டாகும் பஞ்சமுள்ள 7 வருஷங்களுக்காக தேசத்திற்கு ஒரு வைப்பாய் இருப்பதாக இருந்தான். இது ஒரு நீண்ட சம்பவம். இதை நம்ம சுருக்கமா பார்த்துக்கலாம். இங்க உள்ள காரியங்கள் எல்லாம் என்னன்னா, யோசேப்பு அந்த பார்வோன் கண்ட சொப்பனத்துக்கு ஆர சொல்றாரு. என்ன ஆலோசனை? 7 வருஷம் செழிப்பு, 7 வருஷம் பஞ்சம். இந்த செழிப்பின் காலத்துல நீங்க சேர்த்து வைத்து பஞ்சத்தை மேற்கொள்ளலாம் என்று சொல்லி ஆள சொல்லும் பொழுது பார்வை என்ன செய்யறனா, நீயே என்ன செய்ய வாசிக்கலாம். 40ஆம் வசனம். நீ என் அரண்மனைக்கு அதிகாரியா இருப்பாய், உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கடவர்கள், சிங்காசனத்தில் மாத்திரம் முன்னிலும் நான் பெரியவனாய் இருப்பேன் என்றார். அடுத்த வசனம். இன்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரி ஆக்கினேன் என்று சொல்லி. ஆமா, அதிகாரி ஆக்குறாரு. அப்புறம் வஸ்திரம், அவரு ராஜ வஸ்திரம் எல்லாம் போட்டு மோந்திரம் எல்லாம் பண்ற. இது சுருக்கமா நாம முடிச்சிடலாம். எல்லாம் செய்த பிறகு இப்பொழுது யோசேப்பு எந்த நிலைக்கு வந்துட்டார் அப்படின்னா, எகிப்தின் அதிபதியா இருக்கிறார். யோசித்து பாருங்க, எங்க இருந்து வந்திருக்கிறார்? சிறைச்சாலைக்குள்ள இருந்து. சிறைச்சாலைக்குள்ளே தேவன் கிருபை வைத்து அவரோடு இருந்து அவரை நடத்தினபடினாலே இங்கே ஆண்டவரை கர்த்தர் அவரை என்ன செய்தார்? உயர்த்தினார். இப்ப அவர் எகிப்து முழுமைக்கும் அதிபதியாக வைக்கப்பட்டு தேவனாகிய கர்த்தரால் உயர்த்தப்படுகிறார். இப்ப இவர் இந்த நிலையில் இருக்கும்போது இப்படியே காலங்கள் போது, காலங்கள் போய்கொண்டிருக்கும் போது தேசத்தில் அநேக இடங்கள் பஞ்சம், அதுபோல கானானில் பஞ்சம். கானானில் யார் இருக்கிறா? இவருடைய சகோதரர்களா இருக்கிறான். அவர்கள் பஞ்சத்தினால் அவர்களும் பாதிக்கப்படும் பொழுது இப்ப யாக்கோபு சொல்றாரு, அங்க எகிப்துல தானியம் இருக்குது, நீங்க இப்ப என்ன செய்யுங்க? 42:1 வாசிங்க. எகிப்திலே தானியம் உண்டென்று யாக்கோபு அறிந்து தன் குமாரரை நோக்கி, நீங்கள் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்துக் கொண்டிருக்கிறது என்ன? எகிப்திலே தானியம் உண்டென்று கேள்விப்படுகிறேன். நாம் சாகாமல் உயிரோடு இருக்கும்படி நீங்கள் அவ்விடத்திற்கு போய் நமக்காக தானியம் கொள்ளுங்கள் என்றான். ஆமா, நீங்கள் அவ்விடத்துக்கு போய் நமக்காக தானியம் கொள்ளுங்கள் என்றான். அங்க கேள்விப்பட்ட உடனே அவங்களை அனுப்புறார். இங்க எகிப்தில் யார் இருக்கிறார்ன்றது தெரியாது. இப்போ இங்க இவங்கெல்லாம் புறப்பட்டு வராங்க. புறப்பட்டு வந்த பிறகு 6ஆம் வசனம் வாசிங்க. யோசேப்பு அத்தேசத்துக்கு அதிபதியா இருந்து தேசத்தின் ஜனங்கள் யாவருக்கும் விட்டான். யோசேப்பின் சகோதரர் முகங்குப்புற தரையிலே விழுந்து அவனை வணங்கினார்கள். ஆமா, இப்பொழுது யோசேப்போடு கூட அவர்கள் சகோதரர்கள். அங்கே யோசேப்பு அவர்கள் சகோதரரோடு கூட இருந்த வாழ்க்கை, இரண்டாவது யோசேப்பு தனிமையில் இருந்த வாழ்க்கை, மூன்றாவது யோசேப்போடு கூட அவர்கள் சகோதரர்கள். இந்த சொப்பனம் அப்படியே என்ன செய்து நிறைவேறுகிறது. இந்த சொப்பனம் எப்படி நிறைவேறுதுன்னு நாங்க பார்க்க போறோம் அப்படின்னு சவால் விட்டவர்கள் அந்த சொப்பனத்தின்படியே அவர்கள் முகம் குப்புற விழுந்து அவரை என்ன செய்றாங்க? வணங்கினார்கள். யோசேப்பு அவர்களை வணங்க சொன்ன மாதிரி தெரியல, ஆனால் அவர்களே அதை செய்யறாங்க. இப்ப யோசேப்பு அந்த சகோதரர்கள் சரியான நிலையில் இருக்கிறார்களா அல்லது பழைய துன்மார்க்கத்தின் வாழ்க்கையில் தான் இருக்கிறார்களா என்று அவர்களை பரிசோதிக்கிறார்.
இல்ல இவங்க ஒழுங்கா மாறி இருக்கிறாங்களா அல்லது பழைய துன்மார்க்க வாழ்க்கையில் தான் இருக்கிறாங்களா அப்படி என்பதை அவர் அறிந்து கொள்ளும்படி விரும்பினார். விரும்பினதுனால என்ன செய்யறாருன்னா அவர்களிடத்துல அன்பா பேசல, கடினமா பேசுறார். நீங்க யார்? நீங்க வேவுக்காரர்கள். அந்த வருஷம் வாசிங்க, வாசிங்க. யோசேப்பு அவர்களை குறித்து தான் கண்ட சொப்பனங்களை நினைத்து அவர்களை நோக்கி, நீங்கள் வேவுக்காரர், தேசம் இங்கே திறந்து கிடக்கிறது என்று பார்க்க வந்தீர்கள் என்றார். இப்ப அவங்க எல்லாத்தையும் சொல்றாங்க, அவங்களுடைய எல்லா வரலாறையும் கேட்கிறாரு, எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா சொல்லினே வராங்க. 16ஆம் வருஷம் வாசிங்க. இதனாலே நீங்கள் சோதிக்கப்படுவீர்கள், உங்கள் சகோதரனை அழைத்து வரும்படி உங்களின் ஒருவனை அனுப்புங்கள், உங்களிடத்தில் உண்மை உண்டோ இல்லையோ என்று உங்கள் வார்த்தைகள் சோதிக்கப்படும் அளவும் நீங்கள் காவலில் இருக்க வேண்டும், இல்லாவிட்டால் நீங்கள் வேவுக்காரர் தான் என்று பார்வோனின் ஜீவனை கொண்டு ஆணையிட்டு சொல்கிறேன் என்று சொல்லி அவர்கள் உண்மையிலா இருக்கிறார்களா இல்லையா என்பதை யோசேப்பு என்ன செய்யறாரு? பரிசோதிக்கும்படி விரும்பினார். சோதிக்கிறார். இவங்களை இப்படியே விட்டுட்டா என்ன ஆமாங்க, இப்படியே இவங்களை உடனே சொல்லக்கூடாது. இவங்களுடைய நிலை என்ன என்பதை தேவன் யோசேப்பு என்ன செய்யறாருன்னா தெரிந்து கொள்ளும்படி விரும்புகிறார். இவங்களை பரிசோதிக்கிறார். ஒரு காலத்துல தன் சகோதரிடத்திலே சிக்கி கொண்ட யோசேப்பு இப்பொழுது யோசேப்பிடத்துல சகோதரர் என்ன பண்றாங்க? சிக்கி கொண்டிருக்கிறார்கள். தேவன் எப்படி சூழ்நிலை மாற்றி இருக்கிறார் பாருங்க. ஆனா அங்கே இருந்து நிலை வேற, இங்கே இருந்து நிலை வேற. அங்கே துன்மார்க்கமான சகோதரர் சிக்கி கொண்டிருக்கிறார், இங்கே ஒரு நீதிமான் தேவன மனுஷன் கத்தலுக்காக வாழ்கிற ஒரு இடத்துல இவங்க சிக்கி கொண்டிருக்கிறார்கள். இவங்களுடைய வாழ்க்கையை அவர் என்ன செய்யறன்னா அவருடைய உண்மையை பரிசோதிக்கும்படி விரும்பினார். அவருடைய உண்மையின் நிலையை அவர் சோதித்து பார்த்து அறிந்து கொள்ள விரும்பினார். அப்படியே தொடர்ந்து நாம அங்க அநேக காரியங்களை பார்க்க முடியும். அவங்கள கடைசியா பார்க்கும்போது தன்னை அவர்களுக்கு வெளிப்படுத்தும்படியான நேரம் வந்திருக்கிறது. தன்னை அவர் என்ன பண்றாரு? வெளிப்படுத்துகிறார். அதை வாசிக்கலாம். 45ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அப்பொழுது யோசேப்பு தன் அருகே நின்ற எல்லாருக்கும் முன்பாக தன்னை அடக்கிக் கொண்டிருக்க கூடாமல் யாவரையும் என்னை விட்டு வெளியே போக பண்ணுங்கள் என்று கட்டளையிட்டான். அடுத்த வசனம். அவன் சத்தமிட்டு அழுதான். அதை எகிப்தியர் கேட்டார்கள், பார்வோனின் வீட்டாரும் கேட்டார்கள். இங்கே யோசேப்பு தன் சகோதரர்களுக்கு தன்னை என்ன செய்யறாரு? வெளிப்படுத்துகிறான். தன்னை எப்படி வெளிப்படுத்துகிறார்னா மிகவும் அன்புள்ளவராய் வெளிப்படுத்துகிறார், நேசிக்கிற ஒருவராய் வெளிப்படுத்துகிறார், அவர்களை குறித்து கரிசனையுள்ள ஒரு மனிதராய் தன்னை வெளிப்படுத்துகிறார். எல்லா கசப்புகள், எல்லா வைராக்கியங்கள், இவர்கள் செய்த எல்லா தீமையும் இருதயத்திலிருந்து எடுத்து போட்டவராய், அதை நினையாதவராய், தீமைக்கு நன்மை செய்கிறவராய் தன்னை வெளிப்படுத்துகிறார். இல்லையா? அவருடைய எல்லா காரியத்தையும் மறந்துவதாய் தன்னை வெளிப்படுத்துகிறார். அவர்களை ஏற்றுக்கொள்ளுகிறார், அன்போடு ஏற்றுக்கொள்கிறார், தேவையெல்லாம் சந்திக்கிறவராய் வெளிப்படுத்துகிறார். மனப்பூர்வமாய் எல்லாவற்றையும் மன்னித்தவராய் அவர்களை அவர் ஏற்றுக்கொள்ளுகிறதை நாம் இங்கே பார்க்க முடியும். தாழ்மையோடு கூட அவரிடத்துல என்ன இல்லை? வைராக்கியம் இல்லை, கோபம் இல்லை. எனக்கு இப்படி செய்து விட்டார்களே என்ற ஒரு பழி வாங்குகிற நிலை இல்லை, அல்லது எனக்கு இப்படி செய்து விட்டார்களே என்ற இருதயத்திலே அவருக்குள்ளே கசப்பு இல்லை. இன்றைக்கு நம்முடைய நிலை என்ன? நமக்கு விரோதமான காரியங்களை செய்தவர்களை முகத்தை நாம் பார்க்கும்போது, அல்லது அவர்களை எங்கேயோ ஒரு இடத்துல பார்க்கும்போது நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? யோசித்து பாருங்க. உண்மையா நான் உங்களை நேசிக்கிறேன்னு சொல்ல முடியுமா? இல்ல, என்னை இப்படி பண்ணிட்டாங்களே. இப்ப அது என்ன செய்யும் அப்படின்னா, அந்த கசப்பு உணர்வு அந்த துன்மார்க்க சகோதரரை போல மாற்றிவிடும். யோசேப்பை போல நிக்க வைக்காது. ஒரு யோசேப்பை போல நேசிக்கிற, தாழ்மையோடு இருக்கிற, அவர்களை அரவணைத்துக் கொள்ளுகிற, அவளுக்கு உதவி செய்கிற, அவளை போஷிக்கிற, எல்லா சூழ்நிலையும் அவளை பராமரிக்கிற அந்த இருதயம் இல்லாம எப்படி மாறிடும் அப்படின்னா, அந்த துன்மார்க்க சகோதரர்களின் நடுவிலே அவர்களை போல மாற்றிவிடும். அப்ப நாம எப்படி இருக்கணும்? என்னதான் இவ்வளவு எனக்கு துரோகம் செய்திருந்தாலும் கூட நான் அவர்களை முற்றிலுமாய் மன்னித்து விட்டேன்.
அதை குறித்து நான் பேச விரும்பல. யோசேப்பு எப்படி அவரிடத்தில் பேசினார் என்பதை குறித்து நாம பார்க்கலாம். 50ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் 20ஆம் வசனம் 18ல இருந்து வாசி, அப்பதான் தெளிவா புரியும். 18ல இருந்து வாசிங்க. பின்பு அவனுடைய சகோதரரும் போய் அவனுக்கு முன்பாக தாழ விழுந்து, இதோ நாங்கள் உமக்கு அடிமைகள் என்றார்கள். யோசேப்பு அவர்களை நோக்கி, பயப்படாதீர்கள், நான் தேவனா? நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். இவங்க போயிட்டு என்ன சொல்றாங்க, நாங்க உனக்கு அடிமைகள் என்று சொல்றாங்க. இவர்கள் செய்த எல்லா துன்மார்க்க காரியத்தையும், இவங்களுக்கு விரோதமான காரியங்களையும் அவங்க மறக்கவே இல்லை. யார் மறக்கல? சகோதரர் மறக்கல. ஆனால் யோசேப்பு என்ன சொல்றாருன்னா, நான் எல்லாத்தையும் எப்ப மறந்துட்டேன் பண்ற, நீங்க எனக்கு தீமை செய்தீர்கள் என்று சொல்லல, தீமை செய்ய நினைத்தீர்கள், அவ்வளவுதான். நினைச்சீங்க. ஆனால் ஆண்டவரால் கர்த்தர் என்ன செய்தாரு? எல்லாரையும் போஷிக்கும்படி என்னை இந்த இடத்துல கொண்டு வந்தார். நீங்க நினைச்சதுனால்தான் அவரை கொண்டு வந்தாரு இல்ல? இப்ப அப்படி நினைக்கிறோமா, அல்லது இவங்க தீமை செய்யலாம் இந்த நிலையில் இருக்கிறேன், நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன் அப்படின்னு நான் புலம்புறோமா? யோசித்து பாருங்க. அப்படின்னா இன்னும் நம்முடைய இருதயத்துல கசப்புகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், இன்னும் கோபத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், இன்னும் அந்த வைராக்கியம், மாம்சத்துக்குரிய வைராக்கியத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் போகணும் அப்படின்னா யோசேப்பை போல தேவனோடு கூட என் எல்லா சூழ்நிலையும் தேவனுக்கு நான் உண்மையா இருக்க வேண்டும், தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும், தேவனோடு நடக்கிறது நான் உண்மையா இருக்கணும், கிறிஸ்துவை போல நேசிப்பதற்கு நான் என்ன செய்யணும்? பழகி கொள்ள வேண்டும்.